ஃபஸ்ட் டைம் எக்லெஸ் கேக் ஒன்று ஆர்டர் வந்திருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே அவங்க கேட்டாங்க, செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா அதுக்கு என்ன செஞ்சுக்கலாம், பால் சேர்த்து நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. சரின்னு சொல்லிட்டு 1/2 kg தான்ப்பா. இங்கே ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு 3 டைம் வாங்கியிருக்காங்க. அவங்க புரட்டாசி மாதன்றதுனால எக்கு சேர்த்த மாட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு கேக்கு தேவைப்படுதுன்னு கேட்கவும் தான் எக்லெஸ் கேக்காக கேட்டாங்க. சரின்னு ரெடி பண்ணியாச்சு. ஆனால் என்ன, முட்டை சேர்த்தாறதுனால கொஞ்சம் ஃப்ளஃபினஸ் வராது அப்படின்ட்டு சர்க்கரையும் மைதாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துனேன். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாகிடக்கூடாதுன்ட்டு டேஸ்ட்டுக்காக க்ரஷ்ஷு சேர்த்தியாச்சு. பேக் பண்ணும்போது சேர்த்தி பேக் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அதுலேயும் ஒரு டவுட்டு, நீங்கள் ஸ்பாஞ்சு கொஞ்சம் கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சரி ஸ்பாஞ்சு கொடுத்தேன். சரி சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகேப்பா, நீங்கள் பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க, நைட்டுக்கே எனக்கு தேவைன்னு சொன்னாங்க. சரின்ட்டு அப்படியே தான்ப்பா ரெடி பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா நீட்டாக தான் வந்தது. அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குன்னாங்க. அவங்க ஒவ்வொரு டைம் கேட்கும்போதும் மை டியர் லவ்ன்னு மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் செஞ்சு கொடுக்குறோம். அந்த டைம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு கொடுத்துருக்கேன்ப்பா அவங்களுக்கு.